வாக்குறுதிக்கமைய சம்பளத்தை வழங்குவோம், அமைச்சர் ஆனந்த விஜயபால உறுதி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. அரசு நிதியை மோசடி செய்து நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள் பெருந்தோட்ட மக்களுக்கு 200 ரூபாய் சம்பளம் வழங்குவதை எதிர்க்கிறார்கள். வழங்கிய வாக்குறுதிக்கமைய 200 ரூபாய் சம்பளத்தை வழங்குவோம் என்று பெருந்தோட்ட மக்களுக்கு உறுதியளிக்கிறோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்று தினம் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். எனவே பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிடுகிறார். பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில்தான் அரசாங்கத்தை பொறுப்பேற்றோம். நாட்டின் நிதி நிலைமை சிறப்படுத்தி கொண்டு 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அரசு சேவையை வினைத்திறனாக்குவதற்கு டிஜிட்டல் மயப்படுத்துவதற்காக பல மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் சம்பள அதிகரிப்புக்கு 11,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பெருந்தோட்ட மக்களுக்கான 200 ரூபாய் சம்பள அதிகரிப்பு பற்றி எதிர்க்கட்சியினர் மாறுபட்ட கருத்தை குறிப்பிடுகிறார்கள். அரசு நிதியை மோசடி செய்து நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள் தான் பெருந்தோட்ட மக்களுக்காக சம்பள அதிகரிப்பை எதிர்க்கிறார்கள். குறிப்பிட்டதை போன்று பெருந்தோட்ட மக்களுக்கு 200 ரூபாய் சம்பளத்தை வழங்கவும். பெருந்தோட்ட மக்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தின் பிரதான பங்காளியாக இருக்கிறார்கள். அந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். குற்றவாளிகள் கைது செய்யப்படும் போது அவர்கள் விவரங்களை ஊடகங்களுக்கு வெளியிடுவது குறித்து போலீஸ் மாதிபர் வெளியிட்ட சுற்றறிக்கை தொடர்பில் எதிர்க்கட்சியினர் மாறுபட்ட கருத்தை குறிப்பிடுகிறார்கள். விசாரணைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்களை ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் என்றே போலீஸ் மாதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்குவதை தடுக்க வேண்டிய தேவையோ அல்லது நோக்கமோ அரசாங்கத்துக்கு கிடையாது. எதிர்வரும் 21ஆம் தேதி அரசாங்கத்தை வீழ்த்தும் போராட்டத்தில் ஈடுபடுவதாக குறிப்பிடுகிறவர்கள் தற்போது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நினைவுபடுத்தவோ போராட்டத்தில் ஈடுபடுவதாக குறிப்பிடுகிறார்கள். அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் எதிர்க்கட்சியினருக்கு எதிராகத்தான் அமையும் என்பதாகவும் நேற்று தினம் ஆனந்த விஜயபால அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.